வெல்கம் டு A2Z. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மீனாட்சி டேபிள் டாப் டில்ட்டிங் கிரைண்டரோடைய ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். இந்த கடை பார்த்துட்டிங்கன்னா சேலமில் இருக்குது. இந்த டில்ட்டிங் கிரைண்டர் வந்துட்டு நான் வாங்கி கிட்டத்தட்ட 1 month ஆச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம அன்பாக்சிங் வீடியோவை வந்துட்டு பார்த்துருவோம். ஃப்யூச்சரில் வந்துட்டு நான் வந்து ரிவ்யூ வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இதுதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வாங்கின கிரைண்டருடைய பாக்ஸ் எப்படி பேக் பண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். செம்ம பேக்கிங், சான்ஸே இல்லை. இந்த கொரியர் சார்ஜுக்கு மட்டும் வந்துட்டு 600 கலெக்ட் பண்ணாங்க. பட் இந்த பேக்கிங்க்கு வந்துட்டு அது வந்து ரொம்ப ஒர்த்து தான். ப்ரொஃபஷ்னல் கொரியரில் தான் வந்துட்டு டெலிவரி ஆச்சு. இதில் என்ன 2 பாக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பாக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அந்த மோட்டரோடு வர ஒரு போர்ஷன் ப்ளஸ் 2 liter ட்ரம் வந்து இதுக்குள்ளே இருக்குது. அந்த சின்ன பாக்ஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இதுக்கு ஃப்ரீ வந்துட்டு 1 liter ட்ரம் வந்து தராங்க. ஸோ இது ரெண்டும் தான் ஸ்பெஷல் இதில். ஸோ வந்து இதோட மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா MM04ங்கிறது இந்த மாடலோட நம்பர். இதுக்கு வந்துட்டு 2 liter ட்ரம்மும் வரும், அது கூட ஃப்ரீயாக வந்துட்டு 1 liter ட்ரம்மும் வரும். பாருங்கள், ட்ரம்முக்கு மட்டுமே என்ன ஒரு பேக்கிங் கொடுத்துருக்காங்கன்ட்டு. இது வந்துட்டு மோட்டர் போர்ஷன். கிட்டத்தட்ட ஒரு 20 minutes ஆச்சு எனக்கு இந்த பேக்கிங்கை பிரிக்கிறதுக்கு மட்டும். ஸோ அவங்க பேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருப்பாங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்கக்கிட்ட வந்துட்டு இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ், அப்புறம் நம்ம திங்ஸை நம்மக்கிட்ட வந்து கொண்டு சேர்க்குறது, இந்த பேக்கிங்லலாம் வந்துட்டு ரொம்ப மெனக்கட்டு செய்கிறாங்க. கஸ்டமர் சர்வீஸ் சான்ஸே இல்லை, ரொம்ப சூப்பர். வித்தின் 3 days வந்துட்டு எனக்கு 3 daysக்குள்ளே வந்துட்டு எனக்கு டெலிவரி ஆகிடுச்சு. பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு சின்ன ப்ளக் பாயிண்ட்டு, அதுக்கு எவ்வளோ பெரிய பேக்கிங் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்துட்டு 2 liter ட்ரம் போர்ஷன். இது எல்லாத்துக்குமே 1 liter ட்ரம்முக்கும் மூடி வந்துடும், இந்த 2 liter ட்ரம்முக்கும் உங்களுக்கு மூடி வந்துடும். ரெண்டுத்துக்குமே தனி கல்லும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இதுக்குள்ளே லிட்டு. இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குங்கிறத நான் நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு ஸ்பேச்சுலா, நீங்கள் மாவை வந்து தள்ளி விடுறதுக்கு. இந்த ஸ்பேச்சுலா பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது, கொஞ்சம் கூட பெண்ட் ஆகாது. இது வந்து தேங்காய் துருவி, இதையும் நம்ம வந்து ட்ரம்லேயே மாட்டி தேங்காய் துருவிக்கலாம். நடுவில் வைக்கிற ஸ்டெம். இதுக்கப்புறம் இது வந்து சப்பாத்தி மாவு பிசைகிறது. இதுக்கப்புறம் இந்த கல்லுக்கு மேலே போட்டு லாக் பண்ணுற ஒரு நாபு. கடைசியாக நம்ம கல் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குது. ட்ரம் பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணது அல்ட்ரா கிரைண்டர் முதல்ல யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அந்த ட்ரம்மை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வெயிட்டாக தான் தெரியுது. பட் டில்ட்டிங் கிரைண்டர்ன்றனால எனக்கு மாவு வலிக்கிறது வந்து கஷ்டமாக தெரில. பழைய கிரைண்டரில் வந்துட்டு மாவு தூக்கி வலிக்கும் போது எனக்கு ஷோல்டர் பெயின் வந்துட்டு இருந்தது. இது ஈஸியாக வந்துட்டு நம்ம டில்ட் பண்ண ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத வச்சு நான் சொல்கிறேன். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 liter ட்ரம்மோடைய பாக்ஸ் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கு. செம க்யூட்டாக இருக்குது இந்த 1 liter ட்ரம்மு. பார்த்திங்கன்னா இதுக்கு அந்த 1 literக்கான லிட்டு குட்டி உண்டா. அதுக்கப்புறம் இதுக்குன்னே வந்து சின்னதாக கல். சப்பாத்தி மாவு பிசைகிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சின்ன ட்ரம்மில் நீங்கள் பண்ண முடியாது, பெரிய ட்ரம்மில் தான் போட்டுக்கணும். ஸோ இந்த குட்டி கல்லும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து தேங்காய் துருவலை மாட்டி தேங்காவை துருவிட்டு இதுலேயே வந்து பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே போட்டு அந்த தேங்காய் துருவியை கழட்டிட்டு கல் மாட்டி நீங்கள் சட்னி வந்து ஒரு 7-8 பேருக்கு அரைக்கணும், நிறையா அரைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த சின்ன கிரைண்டரை யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன ட்ரம்மை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இது நம்ம ஒரு கிரைண்டர் மீனாட்சி 2 liter கிரைண்டர். இது 5 years வாரண்ட்டி மோட்டருக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாடல் பேர் MM04. இது வந்து நம்ம இப்போ வந்து பாக்ஸில் இருக்கிறத வந்துட்டு உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை நான் சொல்கிறேன். டேபிள் டாப் டில்ட்டிங் மாடல். இது ஸ்லீக் டிசைன். உங்களோட மாடுலர் கிச்சனுக்கு வந்துட்டு நல்ல காம்பேக்டாக வந்து ஃபிட் ஆகும். ஸோ வந்து இதில் வந்து டில்ட்டிங் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பெல்ட் அண்ட் கியர் மாடல் வந்துட்டு கியர் சிஸ்டம் வந்து தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட மோட்டர் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து அரைக்கிறப்போ சூடாகிறது இல்லை. உங்கள் மாவு வந்து அவ்வளோ சீக்கிரம் புளிச்சிடாது. ஸோ வந்து அரைக்கிறது வந்துட்டு நல்லாயிருக்கு. அடிஷ்னல் அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 5 years வாரண்ட்டி அண்ட் ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறாங்க. இந்த அடிஷ்னல் அட்டாச்மெண்ட்ஸில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல்,
அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு பிசைறது அண்ட் இந்த க்யூட்டான 1 லிட்டர் ட்ரம். இதெல்லாம் இதில் இந்த சின்ன ட்ரம்மை யூஸ் பண்ணி இந்த மசாலா ட்ரம்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்னி அரைக்கலாம், கொஞ்சமாக இட்லி மாவு அரைச்சிக்கலாம், அடைக்கு போட்டு ஆட்டலாம், வடைக்கு போட்டு ஆட்டலாம், கொஞ்சமாக பணியார மாவு ஆட்டிக்கலாம், பணியாரம், ஆப்பம், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செய்கிறதுக்கெலாம் இந்த சின்ன ட்ரம் போட்டு ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இதோட ரிவ்யூ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட வாட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 150 வாட்ஸு. அப்புறம் இதோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க, வெயிட் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரிலாம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 8500 எம்ஆர்பி. நான் வாங்கின ப்ரைஸை உங்களுக்கு டிஸ்பிளேயில் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ கடையோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. நீங்கள் அப்படியே பாஸ்போர்ட்டு ஸ்னாப்ஷாட் எடுக்கிறதுனா கூட எடுத்துக்கோங்க. கடைக்குன்னு தனியாக வெப்சைட் இருக்குது, நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது, நீங்கள் பேங்க் ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணணும். உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, ரொம்ப சூப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. வேறு என்ன இந்த ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூ வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் வந்துட்டு மீனாட்சியில் வாங்கியிருக்கேன், அது தனியாக இன்னொரு வீடியோவாக கூட நான் வந்துட்டு போடுறேன். அவ்வளோதான் இந்த ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸு. ஸோ வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஐடியா பாஸ்கெட் A2Z சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.